பிஹைண்ட் விட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மே 5 வந்து ராணி ரிலீஸ் ஆக போகுது. ராணி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் மலேசியா. அண்ட் மலேசியாவில் வாழ்கிற ஒரு தமிழ் பெண். அந்த தமிழ் பெண் அவங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க. ஸோ இப்படி தான் வந்து கதையே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாணின்னு சொல்லிட்டு ஹீஸ் டிரெக்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அவர் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து ஹீஸ் பின் இன் மலேசியா. அண்ட் அந்த மக்களை பற்றி அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸை பற்றி அவங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அவர் அடாப்ட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ வென் ஹீ கேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நரேட்டட் த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அண்ட் இட்ஸ் வெரி நியூ வென் ஹீ சேஸ் தட் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் அது பார்க்கும்போது கூட புதுசாக இருக்குது. லைக் நம்ம வந்து மலேசியான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சிட்டி பேஸ், ட்வின் டவர்ஸ், ஒரு பாஷான சிட்டி இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். மலேசியாவில் அதையும் தாண்டி நிறைய நேச்சர் பேஸ் பண்ண இடங்கள் நிறைய இருக்குது. லைக் ஃப்ரேசர் ஹில், கேமரன் ஐலண்ட்ஸ், அங்கே எல்லாமே நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த ஃபிலிமுக்கு வந்து அந்த ஒரு மூட் வந்து டெஃபினட்டாக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து கண்டிப்பாக இந்த ஃபிலிமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைக் இந்த ராணி ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா you will travel with the subject, like from the starting to the end you will travel with the subject. And எனக்குமே எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் வந்து ஒரு எனக்கு என்னோட எண்ணம் எங்கேயும் போகல. லைக் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் டு த சப்ஜெக்ட். அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு சில சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருந்தது. அதெல்லாமே வந்து இட் வில் ஆல்சோ சர்ப்ரைஸ் யூன்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் மோர் தென் எனிதிங் இளையராஜா சார் மியூசிக் இந்த ஃபிலிமுக்கு டெஃபினட்டாக ஒரு பூஸ்டிங் இது தான் டெஃபினட்டாக அவரோட மியூசிக். ஏன்னா கதையோட அந்த மியூசிக் ட்ராவல் ஆகும். இன்னும் டெப்த்தாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜா சாரோட மியூசிக்கில் வர ஒரு படமாக டெஃபினட்டாக ராணி இருக்குன்றதில் எங்களுக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட். அண்ட் மோர் தென் எனிதிங் மதர் அண்ட் டாட்டருக்குள்ள ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் எவ்ரி உமன் கேன் ரிலேட் டு திஸ் கேர்ள். அண்ட் எல்லாருமே இந்த ஃபேஸை வந்து நம்ம தாண்டியிருப்போம். அண்ட் மே 5 வந்து ராணி ரிலீஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக வந்து நாங்கள் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். நான் இயக்குனர் பாணி, ராணி படத்தோட இயக்குனர். ராணி எங்கம்மா ராணி இந்த படம் வந்து மே 5 ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இது பிரதிபலிக்கும். சின்ன படங்கள், ஒரு ஆவரேஜான படங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வரும்போது வருது, அப்படி சின்ன படங்களாக வருது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டு கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி. அந்த வரிசையில் வந்து இந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கம்மா ராணி பற்றி சொல்லணுன்னா, ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாசப்பிணைப்புன்னு சொல்லலாம். அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு மலேசியாவில் வந்து 35 நாள் படமாக்கப்பட்டது. லீட் கேரக்டர் வந்து நம்ம தன்சிகா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கதையை கேட்டுட்டு சொன்னது என்னென்னா, இது நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் சார், இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் பெரிய ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். ராஜா சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ டைரக்டராக அந்த படத்தில் ஜெயிச்சிருவ, ஆனால் ஒரு ப்ரொடியூசராக அவர் ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நீ பார்க்கணும். படமாக நீ ஜெயிச்சிருவ, ஆனால் காசு சம்பாதிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் போட வேண்டியிருக்கு. அதனால் ப்ரொமோஷனில் நீ வந்து நிறைய மக்களை போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த படம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கான போராட்டத்தை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட படம். பெண்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அதாவது தனக்குள்ளோட உள்ளே வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்க வெளி சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து வெளிக்கொண்டு வர ஒரு படமாக இருக்கும். அவங்க படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். வாய் வழியே சந்தோஷத்தை பார்க்குறத விட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை வந்து இதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி தைரியமாக நான் அதை சொல்லுவேன், அடித்தளமாக சொல்லுவேன். அவங்களுக்கான ஒரு படம்.
வெறும் இது வந்து கதையை நம்பி மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஹாரர் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த படத்தில். ஹாரர் வந்து திணிக்கப்படலை, கதைக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹாரர் இதில் நாங்கள் வச்சுருக்கோம். மே 5ஆம் தேதி இந்த படம் வருது. சின்ன படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமா உருவாக்க முடியும். நம்ம வந்து வெளிநாட்டு படங்களை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நிறைய படங்கள் பார்க்குறோம். நம்ம படங்களை அவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த இதை தொட முடியும். ஆரோக்கியமான சினிமா உருவாகணும் அப்படின்னா நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை நீங்கள் பாருங்கள். பைரசியெல்லாம் தவிர்க்கணும். ஆன்லைனில் இப்போ நிறைய நீங்கள் வந்து உடனே படம் வருது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. தேட்டரில் போய் பாருங்கள். எங்களை மாதிரி வரும் புதுசாக வர இயக்குநர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போயுமே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த பெரிய படங்களை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும்.